டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது இடி நடத்துகின்ற விசாரணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருந்த மனுவின் மீதான விசாரணை இன்றைக்கு நடைபெற்று அதில் தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லை மீறுகிறது இடி. இந்தியாவினுடைய ஜனநாயக பூர்வமான கூட்டாட்சிக்கு உட்பட்ட கட்டமைப்புகளை சிதைக்கின்ற வகையில் செயல்படுகிறது அமலாக்கத்துறை அப்படின்னு கடுமையான தீர்ப்பை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது என்று சொல்வதை விட புதிதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை நீதிபதியாகிய திரு கவாய் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இடி தொடர்பான வழக்குகள்ல நீதிபதி அபய் எஸ் ஓகா மற்றும் உஜ்ஜால் பயான் அமர்வு வழங்கி இருக்கக்கூடிய கடந்த கால அப்சர்வேஷன்ஸ், இதற்கு முன்பு சிஜேஆக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வழங்கிய அப்சர்வேஷன்ஸ், கவாய் வழங்கிய அப்சர்வேஷன்ஸ் அனைத்தும் ஒன்றை மட்டும் காட்டுகிறது. ஆளும் கட்சியினுடைய ஏவல் ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை என்பதுதான் இது எல்லாவற்றையும் சுருக்கி நாம் புரிந்து கொள்வது. இன்றைக்கு இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றதுதான் இந்த காணொலியில நாம விரிவாக பார்க்கவிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்துல ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அரசாங்கம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு நீதியரசர்கள் தலைமை நீதிபதி BR கவாய் மற்றும் AG மாஷி ஆகிய ஒரு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து 2 பேர் ஆஜராகிறார்கள். அதாவது தமிழ்நாடு அரசுக்கு ஒருவரும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஒருவரும் என்று 2 பேர் ஆஜராகி இருக்கிறார்கள். ஒருவர் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், இன்னொருவர் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரகோத்கி ஆகிய 2 பேரும் தான் ஆஜராகி இருக்கிறார்கள். 2 பேரின் வாதங்களும் கேட்கப்பட்டதற்கு பிறகு நீதிபதிகள் சொன்ன வார்த்தைகள் தான் இருப்பதிலேயே பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இதுல இன்றைக்கு விசாரணை நடைபெறும் பொழுது முதல்லையே தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகிய கபில் சிபல் அவர்கள் சொன்ன வாதம் ரொம்ப முக்கியமானது. அதாவது டாஸ்மாக் நிறுவனத்தின் கீழே பல்வேறு அவுட்லெட்ஸ் இயங்கி கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அந்த லிக்கர் அவுட்லெட்ஸ் எல்லாம் வெவ்வேறு நபர்கள் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாஸ்மாக் நிறுவனம் என்பது ஒரு கார்பரேஷன். அதிலிருந்து மதுபானங்களை பெற்று விற்பனை செய்யப்படுவது அவுட்லெட்ஸ். இதற்கு அந்த அவுட்லெட்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல் தொடர்பாக 41 FIR 2014 21 வரைக்கும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு பதிவு செய்திருக்கிறது. அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் 2025 திடீரென்று உள்ளே வந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் அந்த 41 FIR மீது தான் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் அந்த 41 FIR சம்பந்தப்பட்ட அவுட்லெட்ஸுக்கு தான் போயிருக்க முடியும். ஆனா அவுட்லெட்ஸுக்கு போகாம நேரடியா கார்பரேஷனுக்கே வர்றாங்க. அதாவது டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகிறார்கள். அவுட்லெட்ஸின் மீது புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டாஸ்மாக் தலைமையகத்தில் எப்படி இவர்கள் நடத்த முடியும்? ரெண்டுக்கு தொடர்பு இல்லையா அப்படின்ற கேள்விகள் கூட பலருக்கும் எழலாம். அவுட்லெட்ஸில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது அந்த அவுட்லெட்ஸை நடத்தக்கூடிய நபர்கள் சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் தலைமை நிலையத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அதற்கு முன்கூட்டியே ஒரு FIR இருந்திருக்க வேண்டும். அப்படி எந்த FIR-ம் இல்லாத நிலையில் எப்படி டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் நீங்கள் ரெய்டு நடத்தினீர்கள் என்பதுதான் கேள்வி. இப்போ இந்த வாதங்களை கபில் சிபல் அவர்கள் முன்வைக்கிறார். This is a corporation giving liquor outlets and we found some of the people to whom the outlets have been given. யாருக்கெல்லாம் அவுட்லெட்ஸ் அதாவது விற்பனையங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ given are actually taking cash. So the state itself filed 41 FIRs from 2014 and 21 against the individuals, not against the corporation. மொத்த FIR-ம் தனிநபர்களின் மீதாக இருக்கும் பொழுது இந்த தலைமையகத்தின் மீது நீங்கள் எப்படி, இந்த கூட்டுறமத்தின் மீது எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும்? The ED comes into the picture in 2025 and writes the corporation and the head office, all the phones taken, everything cloned. அனைத்து அதிகாரிகளினுடைய மொபைல் போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன, எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் அப்படியே இன்னொரு மொபைலுக்கு மாற்றி எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதாவது என்னோட போன் எடுத்து இதில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் இடி அதிகாரிகள் எடுத்து வைத்துக் கொள்ளுவார்கள். எடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள்? அதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விவரங்கள் உட்பட அத்தனையும் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்துவார்கள். இப்படி செய்வதற்கு உங்களிடம் என்ன முகாந்திரம் இருக்கிறது அப்படின்ற கேள்வியை தான் CJI இன்றைக்கு கேட்டிருக்கிறார். You may register against the individuals, but against the corporation, a criminal matter, your ED is crossing all the limits. உங்களுடைய அமலாக்கத்துறை என்பது எல்லா வரம்புகளையும் மீறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ASG அதாவது அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் ராஜு என்பவரிடம் கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தனிநபர் மீது வழக்கு தொடுத்திருக்கலாம்,
ஆனால் ஒரு கிரிமினல் மேட்டர்ல ஒரு கூட்டுரிமத்தின் மீது எப்படி நீங்கள் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்று கேட்டதோடு மட்டுமல்லாமல் அவங்க சொன்ன வரிகள் ரொம்ப முக்கியமானது. violating the federal structure of the country, இந்தியாவினுடைய கூட்டாட்சி அமைப்பின் எல்லைகளை எல்லாம் மீறுவதாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்கின்ற கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான அட்வொகேட் முகுல் ரகோத்கி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, the ED has taken the cloned copies of the phones of the TASMAC officials violating their privacy, அவர்களுடைய தனிநபர் சுதந்திரத்தை மீறுகின்ற வகையில், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மூக்கை நுழைக்கின்ற வகையில் இதை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதை நேற்று நடந்த ஒரு உதாரணத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான போலி செய்திகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் வந்துட்டாலே ஒரு சாமானியரை கூட குற்றவாளியாக மாற்றக்கூடிய சில நிறுவனத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, இடி விசாரணைக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உரிய வகையில் அதற்கு அதிகாரிகள் சென்று விளக்கம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அப்படி விளக்கம் கொடுக்க போன அதிகாரிகளை குற்றவாளியை படம் பிடிப்பது போல இவர்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸின் மூலமாகவும் கையில் இருக்கக்கூடிய கேமராக்களின் மூலமாகவும் அவர்களுடைய முகம் எப்படியாவது தெரிந்து விடாதா என்று அவர்களை வளைத்து வளைத்து புகைப்படம் எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் போய் ஆஜராகி இருக்கக்கூடிய அதிகாரிகள் குற்றவாளிகள் என்று எந்த நிரூபணமும் இல்லை. ஆனால் அவர்களை குற்றவாளிகளைப் போல சித்தரித்து செய்தி வெளியிடுவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்விற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன பத்திரிகை நிறுவனங்கள். இதை பத்திரிகை நிறுவனங்கள் செய்யறாங்க அப்படின்னா அதற்கு முகாந்திரமான காரணம் என்ன அப்படின்னா, இடி விசாரணைக்கு அழைத்திருச்சு. இடி விசாரணைக்கு அழைச்சா அவன் குற்றவாளி, நாங்க கழுவுல ஏத்தி கொன்றுவோம். அப்புறம் எதுக்கு நீதிமன்றம், அப்புறம் எதுக்கு நீதிபதி, அப்புறம் எதுக்கு அரசியலமைப்பு சட்டம், அப்புறம் எதுக்கு சட்டங்கள் எழுதி வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது? எல்லாத்தையும் பத்திரிகைகளும் எல்லாவற்றையும் நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வெறுமன விசாரணைகளை மட்டுமே அடிப்படையாக வைத்து எழுதிட்டு போயிடலாமே, இடி மட்டுமே ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிடலாமே. இதுக்கு பேரு கட்ட பஞ்சாயத்து. ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது இப்படித்தான், ஒருத்த மேல வந்து பஞ்சாயத்து கூட்டணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவனை பத்தி அவதூறு பரப்பி விட்டுருவானுங்க. ஆதாரமும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை, ஊரே சேர்ந்து அவனை ஒதுக்கி வச்சிரும். இதைத்தான் இந்திய திருநாட்டில் நாம் நடத்த விரும்புகிறோமா? இது ஜனநாயக பூர்வமான நாடா இல்லை கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய நாடா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அப்போ அதிகாரிகள் ஆஜராகிறார்கள் அப்படின்னா அவர்கள் கண்ணியத்தோடு விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. இப்போது கேமராவை வளைத்து வளைத்து அந்த அதிகாரிகளின் முகத்தை புகைப்படம் எடுத்தவர்கள் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்கிட போறாங்க? அந்த அதிகாரிகளுக்கு குழந்தைகள் இல்லையா? அவர்களுக்கு குடும்பங்கள் இல்லையா? அவர்கள் அந்த குற்றச்செயலில் ஈடுபடாதவர்களாக கூட இருக்கலாம். அபிஷியலா ஒரு ப்ரொசீஜர் என்ன, என்கொயரி அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர், அந்த என்கொயரிக்கு அவங்க ஆஜராகிறாங்க அப்படின்னா அந்த ஆஜராவதையே குற்றவாளியை போல காட்சிப்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? அப்போ ஈடி என்கின்ற அமைப்பு பெரிய அளவில் பாதிப்பு. இதைத்தான் தனிநபர் சுதந்திரத்தை மீறுகிறது. அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய லிபர்ட்டி, தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், அதை மீறுவதாக ஈடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் why should ED unnecessarily அப்படின்னு சொல்லிட்டு, எதற்காக தேவையில்லாமல் இப்ப இடி தலைமை அலுவலகத்துக்கு போனது, எதற்காக கார்பரேஷன் ஆபீஸ்க்கு நீ போன, உனக்கும் கார்பரேஷன் ஆபீஸ்க்கு என்ன சம்பந்தம், என்ன பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குன்னு அவர் கேட்கிறார். வேர் இஸ் த பிரெடிகேட் அஃபென்ஸ்? அதற்கு பதிலே இல்லை. மயிலாடு 1000 கோடி ஊழல், 1000 கோடி ஊழல் நீ சொல்றதன் அடிப்படையிலே எல்லாத்தையும் எடுத்துக்குவியா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கல, சிஜிஐ கேட்டிருக்கிறாரு. பிரெடிகேட் அஃபென்ஸ் எங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப பிரெடிகேட் அஃபென்ஸே இல்லாம எப்படி நீங்கள் ஒரு நிறுவனத்தின் மீது, ஒரு கார்பரேஷனின் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி, ஒரு அரசு நிறுவனத்தின் மீது எப்படி நீங்க இந்த சாட்டுக்களை வைக்க முடியும் அப்படின்ற கேள்விகளை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் மற்றும் மாஷி ஆகிய ஒரு அமர்வு இன்றைக்கு தடை விதித்திருக்கிறது இடியினுடைய ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு. அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் மீதான எஃப்ஐஆர் ப்ரொசீட் பண்ணலாமே தவிர கார்பரேஷனின் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கு நம்ம பார்த்தோம். டிவிஷனல் பெஞ்சில் ஒரு வழக்கு நடந்தது, அதற்கு பிறகு ஹைகோர்ட்லேயும் நடந்தது. டிவிஷனல் பெஞ்சில் நடந்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, நீதிபதிகள் வந்து முதல்ல ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இடி பற்றி நாங்களும் கூட பத்திரிகை செய்திகளில் படிக்கிறோம்னு. திடீரென்று நீதிபதிகள் வந்து மாற்றப்பட்டு விட்டார்கள், வேறு நீதிபதிகள் வந்தார்கள். இடி விசாரணைக்கு சகஜம்தான், எல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை மாத்துறாங்க. அப்பயே உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போனது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா, கீழே விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஏன் மேல வர்றீங்கன்னு. அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, மேனேஜிங் டைரக்டர் ஆகிய விசாகன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அப்பதான் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசினுடைய வாதங்கள் கேட்கப்பட்டு டாஸ்மாகினுடைய வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தடை உத்தரவை வழங்கி இருக்கிறது அப்படின்ற
இந்த பேக் ஸ்டோரியோட நாம் இதை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதற்கு மத்தியில் இவர்கள் சமூக வலைதளங்களில் கட்டிவிடக்கூடிய கதைகள் அப்படின்றதுதான் எக்கு தப்பாக பரவி கொண்டிருக்கிறது. விஷாகன்ற ஒருத்தரை கைது பண்றாங்க. விஷாகனை கைது பண்றதுக்கே உங்கள்ட்ட பிரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை அப்படின்றதுதான் உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதற்குள்ள விஷாகன் யார் யாரோடெல்லாம் பழகினார், விஷாகனுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில் இருந்த நண்பர்கள் யார் யார் தெரியுமா என்று சம்பந்தமே இல்லாமல் நடுவில் அரசியல் விளையாட்டுகளை ஆரம்பித்தது யார் என்றால் இடி. இடியின் பெயரால் பிஜேபி. இந்த இரண்டு பேரும் சேர்ந்து விளையாடக்கூடிய அரசியல் விளையாட்டுகளுக்கு அரசு நிறுவனங்களை பலியாக்கி கொண்டிருக்கின்றன. அரசு நிறுவனங்கள் நான் என்று சொல்லுவது இடி நிறுவனத்தையும் சேர்த்து இடி நிறுவனத்தையும் அரசியல் விளையாட்டுக்கு பலியாக்கி நம்பத்தகுந்த எந்த விசாரணை அமைப்பும் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றி ஒரு கட்ட பஞ்சாயத்து தேசமாக, எந்த விதமான சட்டத்திற்கும் உட்படாத ஒரு தேசமாக இந்தியாவை மாற்றக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.